இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆண்டு 2026 ஆசீர்வாதம் நிரம்பிய ஆண்டாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அமைய நான் இந்த நாளிலே வாழ்த்துவதோடு ஜெபிக்கின்றேன். இந்த ஆண்டின் முதல் நாளிலே திரு அவை மரியாளை ஆண்டவரின் தாய் என்று கொண்டாடும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கிறது. தூய அகுஸ்தினார் மரியாளினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நாக்குகளாக மாறினாலும் மரியன்னையை அவருடைய தாய்மைக்கு ஏற்றவாறு புகழ முடியாது. உடல் முழுவதும் நாக்காக இருந்தாலும் அந்த நாவால் அவரை புகழ்ந்து முடித்துவிட முடியாது. அந்த அளவிற்கு புகழுக்குரியவள் ஆண்டவரின் தாய் மரியாள் என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது, ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான், மற்ற வணக்கங்கள் புனிதர்களுக்கு. மரியாள் கிறிஸ்துவின் தாயும் இறைவனின் தாயுமாக இருப்பதால் அவருக்கு சிறப்பான வணக்கம் செலுத்தப்படுகிறது. இது 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லக்கூடிய செய்தி. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் சிறப்பான வணக்கத்திற்கு உரியவள். எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த பொழுது விவிலியத்திலே பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? மரியாளை ஆண்டவரின் தாய் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் அன்னை மரியாளை முன்குறித்து வைத்து விட்டார். எனவேதான் அவள் மாசு மறுவற்றவளாக சுவக்கீன் அன்னாள் தம்பதியிடத்திலே பிறந்து வருகிறார். கடவுள் முன்குறித்து வைத்த இந்த மரியாளின் பிறப்பு ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடந்தாலும் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு
மரியாளிடத்திலே அனுமதி கேட்பதை நாம் அந்த மங்கள வார்த்தை சொல்லக்கூடிய நிகழ்விலே பார்க்கிறோம். கபிரியேல் தூதர் வந்து அன்னை மரியாளிடத்திலே உரையாடுகிறாள். அப்படி உரையாடுகிற பொழுது அவருடைய விருப்பத்திற்காக காத்திருக்கிறார். இறுதியில்தான் மாதா சொல்லுகிறாள், இதோ ஆண்டவருடைய அடிமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்பொழுதும் நம்முடைய சுதந்திரத்தை மதிப்பவர். நாம் ஒவ்வொருவருமே அவருடைய மகனாக மகளாக இருந்த போதிலும் சிறப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. இன்று நாமும் நம்மோடு இருப்பவர்களை இதேபோல சுதந்திரத்தை கொடுத்து, அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து மதித்து வாழ சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அன்னையானவள், ஆண்டவரின் தாயானவள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவளாயிருக்கின்றார். இந்த ஆண்டின் தொடக்க நாளிலே அன்னை மரியாளை புகழுவோம், அவருக்கு உரிய அந்த சிறப்பான வணக்கத்தை செலுத்துவோம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள். கானாவூர் திருமண வீட்டிலே அந்த திருமண வீட்டாருக்காக வல்லமையோடு பரிந்து பேசிய தாய் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவாள். ரசம் தீர்ந்துவிட்ட நிலையிலே அந்த வீட்டாருக்காக இயேசுவிடத்திலே மன்றாடி ஒரு அற்புதத்தை செய்தவள் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வீட்டிலும் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் செய்வாள். அதேபோல அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் குழந்தை இயேசுவை ஞானத்தில் சிறந்தவராக வளர்த்தெடுத்தார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஞானத்தில் சிறந்தவர்களாய் வளர்க்க வேண்டும். இந்த ஆண்டவரின் தாய் எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தாள். நாமும் நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரைந்து சென்று உதவி செய்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் முதல் நாளில் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆண்டு அருளும் ஆசீர்வாதமும் நிரம்பிய ஆண்டாக அமையட்டும். ஆண்டவரின் தாய் மரியாள் உங்களோடு இருந்து அன்று கானாவூர் திருமண வீட்டிலே தங்கி அந்த வீட்டாருக்காக பரிந்து பேசியது போல உங்களுக்காக பரிந்து பேசட்டும். மரியாள் 1000 சிறப்பு வாய்ந்தவளாக இருந்தாலும் இறைவனின் தாய் என்னும் சிறப்பு மேலான ஒன்று. அந்த கடவுளின் தாய் நம் ஒவ்வொருவரின் தாயாக இருக்கின்றாள். எனவே இந்த உலகத்திலே தாய் இல்லாத பிள்ளை என்று எவருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்காய் அன்னை மரியாள் நம் மீது அன்பும் பரிவும் பாசமும் கொண்டிருக்கின்றாள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய 2026ஆம் ஆண்டை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, நீர் கடந்த ஆண்டு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ அன்னை மரியாளை மாபெரும் முன் உதாரணமாக பரிசாக நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவள் எப்பொழுதும் கன்னியாகவும் அமல உற்பவியாகவும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவளாகவும் சிறப்பான உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவளாய் இருக்கின்றார். அந்த தாயை போல நாங்களும் தூய வாழ்க்கை வாழ ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை குணப்படுத்துவீராக. இதோ இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே
ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அருள் ஆசீர்வாதம் நிரம்ப இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் உம்முடைய அமைதியினால் நிரப்புவீராக. இதோ பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அருள் நலன்களையெல்லாம் நாங்கள் உணரும்படியாய் செய்வீராக. இந்த ஆண்டிலே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்வீராக. இதோ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி தாரும். படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடிய பிள்ளைகள், நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏதோ வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த வேளையிலும் வெளிநாடு செல்ல வீசா கிடைத்திட வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபிக்கக்கூடியவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இந்த புதிய ஆண்டிலே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவே மீட்பரே, எங்கள் தெய்வமே, இதோ நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய சமாதானத்தோடு கூட வாழ இந்த நாளிலே ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு இறந்தவர்கள் இதோ உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இருக்கும்படியாக நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. இதோ உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக. ஒவ்வொருடைய உள்ளத்தின் வேண்டுதல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர், அதை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தருளும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த ஜெப வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை திடப்படுத்தும். நீரே அவர்களை உம்முடைய தூய ஆவியின் வரங்கள் கனிகள் கொடைகளினால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீடிய ஆயுளால் உங்களுக்கு நிறைவளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை மகிழ்ச்சியை கொடுப்பாராக. ஆமேன்.